எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அகல் கிச்சனுக்கு வரவேற்கின்றேன். நான் இப்போ இந்த மலிவன் பிஸ்கெட்டில் ஒரு அல்வா உண்டு செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மலிவன் பிஸ்கெட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த வகையான பிஸ்கெட் என்றாலும் இதுக்கு பயன்படுத்தலாம். அதை இப்போ நான் கிரைண்டரில் அரைச்சி எடுக்கணும். அதுக்காண்டி இது எடுத்து வச்சுக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுக்கிறேன், வறுத்த ரவை. இந்த பிஸ்கெட்டில் இனிப்பு சுவை இருக்கிறதோட இங்கால பார்த்தீங்கன்னா நான் டின்பால் கொண்டென்ஸ்டன்ஸ் மில்க் இது எடுத்து வச்சுக்கிறேன். இது சிறிதளவு தான் சேர்க்கணும். மற்றது கொஞ்சம் ஆரஞ்சு கலர் இதில் சேர்க்க போகிறேன். அது மற்றது இதில் வாசனைக்கு வனிலா சுகர் இதை பயன்படுத்தித்தான் நான் இப்போ இந்த அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு முதல் நான் இந்த மலிவன் பிஸ்கெட்டை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கொண்டு வர வேணும். நான் இப்போ அதை செய்ய போடுறேன். இப்போ அது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். இப்போ பிஸ்கெட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. இப்போ இந்த பாத்திரம் சூடாகிறது. இதில் கொஞ்சமாக நெய் சேர்க்க வேணும். இப்போ நெய் கொதிச்சு வரணும். இப்போது ரவையை இதில் சேர்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். இப்போது இந்த அரைச்சி வச்ச மலிவன் பிஸ்கெட் பவுடரை அதுக்குள்ள சேர்க்கிறேன். இதையும் வடிவா இந்த ரவையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட வேணும். இப்போ இந்த டின்பால ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுக்க போகிறேன். இப்போது அந்த டின்பாலை கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ள சுற்றி விட்டு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போது அந்த ஆரஞ்சு கலர் சேர்க்கிறேன். அதோடு இந்த வனிலா சுகரையும் வாசனைக்காக சேர்க்கிறேன். இப்போ இதை வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்து விடணும். இப்போது ஒரு கரண்டி நெய் சேர்க்கிறேன். ஒவ்வொரு கரண்டி நெய்யா சேர்த்து வடிவா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். இப்போது பிஸ்கெட் அல்வா ரெடி ஆயிட்டுது. இதுக்கு வந்து நட்ஸு நான் கடைசியில் தான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி போட்டு தான் சேர்க்க போகிறேன். இப்போது நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ நட்ஸு சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான நட்ஸ் வேணுமோ அது இருக்கிறதை நாங்கள் சேர்க்கலாம். இப்போது
பிஸ்கெட்டு ரவை சேர்த்து செய்த அல்வா ரெடி ஆயிட்டுது. நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்டான அல்வா செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணலாம். இவ்வளவு நேரமும் எனது பிஸ்கெட் அல்வாவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. எனது அகல் கிச்சன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்கோ. உங்களை நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.